ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மீனா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கா. முத்து வந்து கேட்குறேன், என்னது என்ன பூஜை அப்படின்ட்டு. என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பேசாமல் ரெடி பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அந்த சாமியார் அம்மா வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு வாங்கம்மான்ட்டு கூப்பிட்டு வர்றாங்க. வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க எதுவுமே சொல்லாமல் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஆர்த்தி காட்டினாங்க. அப்படியே உடனே சாமி வந்துடுச்சு. அது யார் ஆளுன்னு தெரியல. நமக்கு சின்னமணி தான் அனுப்பிச்சது. மீனா வீட்டிலேருந்து எப்படியாவது துரத்தணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாமல் விஜயாவும் நம்பிட்டுருக்கான். அதுக்குள்ளே பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆர்த்தி காமிக்கும் போது அப்படி சாமி வந்துடுச்சா. சாமி வந்துட்டோடனே ஆட ஆரம்பிச்சிட்டு, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. முதல்ல வந்து உனக்கு சாமி வந்து காமிச்சிருக்கு, ஆனால் நீ அதை வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தப்பு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறா. அதுக்கு சொல்கிற அந்த சாமியம்மா, உன் பையனுக்கு பார்த்த மருமக வந்து கடவுள் வேணாம், இந்த வீட்டுக்கு வேணான்னு சொல்லி முதல்ல வந்து வேணான்னு தட்டி கழிச்சிருக்காரு. ஆனால் நீ தான் அதை கேட்காம உன் ரெண்டாவது பையனுக்கு கட்டி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் கட்டி வைக்கல, அவர் தான் கட்டி வச்சார் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணுனால தான் இந்த வீட்டுக்கே ஆபத்து. அந்த பொண்ணு இருக்கும்போது இந்த வீட்டில் எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்னோடனே அப்படி இருந்தால் என்ன நடக்கும், இந்த வீட்டில் யார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கை காட்டா, இவ இருந்தால் இந்த வீட்டில் எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கை காமிச்சிட்டு, இது மீறி நடந்தால் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன், விஜயா நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது குங்குமம் எடுத்து கொடுக்கலான்னு குங்குமத்தை எடுக்கும்போது குங்குமம் வந்து தவறிடுது. அதை பார்த்து மீனாவும் அழுகுறா, விஜயாவும் அழுகுறா. நீ இங்கே அந்த பொண்ணு இங்கே இருந்துச்சுன்னா உன் தாலி வந்து இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது கேட்டோடனே விஜயாவுக்கு வந்து மூச்சு பேச்சே வரல, இடிஞ்சு உட்காந்துடுறா. அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, என் உயிருக்கும் அவன் உயிருக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, மீனா வந்ததாலலாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை நீங்கள் வந்து இதுவாக சொல்கிறீங்க, அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு. நான் சாமியில் நான் வந்து சொல்கிறேன், இதுதான் நடக்கும், இந்த பொண்ணு இங்கே இருந்துச்சுன்னா விஜயாவோட தாலி இறங்கும் அப்படின்னு அடித்து சொல்கிறா. இது கேட்டு மீனா முத்து வந்து கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்கா, இப்போ இந்த பாருமா, நீ இங்கேருந்து போயிடு ஒழுங்காக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. நீ இலை ரத்னப்பா உனக்கு, அதனால் நீ இப்படி தான் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து பார்த்து இந்த அம்மா சொல்லிகிட்ருக்கு. எல்லோரும் கொண்டாடி என்ன சொல்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறா முத்துக்கிட்ட. அந்த அம்மா திருப்பி அதே தான் சொல்லுது, இவன் இங்கே இருந்தால் உன் தாலி இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்காக அவள் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இப்போ நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி, முத்து, அவங்க அண்ணாமலை எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இது விஜயாவுக்கு வந்து அப்படியே இடி மாதிரி இருக்குது. கம்முன்னு போய் உட்காந்துக்கிற மூலையில் அமைதியாக. இப்போ நீ இங்கேருந்து போறியா, விளக்கு எடுத்து குத்துவா அப்படின்னு மண்டையிலே அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவப்பட்டு இது பண்ணுறா. அப்போ வந்து லேசாக பயப்படுறா. ஆனால் இவங்க யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. முத்து இவங்க அடிச்சுட்டு ஓடுறான். நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். விளக்கு எடுத்துடுறா, மண்டையில் அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு அவள் வந்து பயந்துட்டு வெளியே ஓடிடுறா. சாமியாருன்னு சொல்லிட்டு வந்தா. ஆனால் அது யார் அனுப்புனாலும் தெரியல, சிந்தாமணி அனுப்புன ஆள் தான் அது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா மீனா ஒரு பக்கம் அழுவுது, விஜயா ஒரு பக்கம் அழுவுது. ஐயோ என்ன நடக்க போகுது அடுத்து ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க, ஒன்றும் நடக்காது, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் வீட்லேயே நிறுத்திட்டான் துரத்துறது. அதுக்குள்ளே இந்த சாமியார் அவன் ஆக்டிங் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. தெருவெல்லாம் அப்படி திரும்பி பார்த்து ஓடி வருது. அப்புறம் சின்னமணிக்கிட்ட வந்தோன்னே நடந்ததெல்லாம் சொல்லுது. நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன், விஜயாவும் நம்பிட்டா, மீனா அதுக்கு மேலே நம்பிட்டா. ஆனால் இந்த முத்துவும் அண்ணாமலை அந்த இன்னொரு பையன் அவன் தான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, நான் இன்னும் வேறு எதாவது பண்ணலாம் இரு பெருசாக, அப்போ இன்னும் நம்புவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறான். அதுக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது, அதை அடுத்து பார்க்கலாம். சரி நீ வா, இப்போ பண்ணதுக்கு மட்டும் நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து ஒரு கட்டு எடுத்து கொடுக்குறா. கொடுத்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த வேலை எதாக இருந்தாலும் சொல்லு, நான் வரேன். அதுக்கப்புறம் திருப்பி சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. உடம்பே நடுங்குது விஜயாவுக்கு. ஒரே குளிர் ஜுரமா அப்படின்ட்டு கேட்குறான். முத்து வந்து, இல்லை அம்மா தான் டான்ஸ் ஆடுவாள்லடா, டான்ஸ் ஆனதில் வேர்த்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை. அதுக்கப்புறம் என்ன அத்தை இருங்க கஞ்சி எடுத்துகிட்டு வரவா, ஜுரம் இருந்தால் கூட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டி நீ வந்ததே எனக்கு பெருசாக இருக்குது, இல்லை உன்னை பார்த்தாலே எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா விஜயா. நீ இந்த வீட்டை விட்டு முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே போவேன்,
அப்படின்ற மாதிரி இவ பார்க்குறா. ஆனால் மீனா முத்து வந்து சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலையும் சொல்கிறாங்க, எதுக்கு எதை முடிச்சு போடுற, முழங்காலுக்கும் முட்டிக்கும் போடுற அப்படின்னு சொல்லிட்டு, முழத்தலைக்கும் முட்டிக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியாக சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பயப்படாத, ஒன்றும் இல்லை, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க, அண்ணாமலையும் சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பைத்தியக்காரியா நான் சொல்கிறது, நீ இங்கே இருக்கக்கூடாதுடி, நீ போடி உங்கள் வீட்டுக்கு, எங்கன்னா போடி, வெயிட்டை விட்டு முதல்ல வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பார்த்து சொல்கிறாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.